அடட அபிராமியா, வாமா. இன்னைக்கு எங்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி. அப்போ தாத்தாவுக்கு கல்யாண நாளே. ஆமா குழந்தை. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றோம்னு வேண்டிக்கிட்டோம். நீ ஏன் பரிமாறுமா? சரி. ஆமா, என்ன விசேஷங்க? கல்யாண நாள். கல்யாண நாளுங்கிறீங்க, ஜோடி எங்க? அதோ அங்க. ஆமா, கல்யாணம் யாருக்கு? யோ, நீ ஊருக்கு புதுசுங்கிற சரியா இருக்கியா? பொண்ணு வயசு பார்த்தா தெரியல, அதுக்குதான் நீ கல்யாண நாள். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். கோயிலுக்கு நாங்க புதுசா வந்து ஆண்டிங்க. கல்யாண நாள்ல வடபாயசத்தோட பயிர் நிறைய சோறு போட்டீங்க. கல்யாண நாளா? யார் சொன்னது? உங்க சம்சாரம் தான். சம்சாரமா? சாமி சன்னிதானத்துல மனசும் வயிறும் நிறைஞ்சு ஆசீர்வாதம் பண்றேன். ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 100 வயசு தீர்காயுசா வாழணும். எதிர்பாராம புதையல் கிடைச்ச மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை நான் நினைக்கிறேன். நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்ல. வைக்கலையா? நிஜமாவா சொல்றீங்க? 20-25 வருஷமா கேஸ் நடந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆகணும். உங்க அக்காவுக்கும் உங்க அக்கா புருஷனுக்கும் சேர வேண்டிய சொத்து அவங்களோட ஒரே பிள்ளையான பாலுவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஐயோ, விவரம் கிட்டத்தனமா இந்த ஆளு அவனை அடிச்சு துரத்திட்டாரு. இந்த பைத்தியக்கார பயலுக்கு இப்படி ஒரு சொத்து வரும்னு யாருக்கிட்ட தெரியும்? அப்பா, பல லட்சங்களுக்கு அதிபதி, அவனை போய் பைத்தியக்காரங்கிறீங்க? இன்னில இருந்து அவன் என் செல்ல மாப்பிள. டே பாத்து பண்ணுங்கடா, மச்சாங்கணத்துல கத்தி பட்டு கண்ணிட போது. என்னடா மிஸ் அப்படி பாக்குற? 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன் இல்ல, ஐத்த மக, எனக்கு மச்சன் இல்ல. அவனை பாத்துக்க வேண்டிய என்னோட கடமை. நாளைக்கு 4 பேர் நாக்குல பல்லு போட்டு பேசக்கூடாது பாரு. மச்சா, அழகா இருக்கிற, ஏந்திரு. இந்த வேட்டி கட்டிக்கோ. இது ஒண்ணும் இல்ல, வீட்டுல விருந்து, இதை விட பிரமாதம். யாருக்கும் பயப்படாத, தைரியமா இரு. அபிராமி, என்னம்மா அப்படி பாக்குற? நான் அண்ணன் வந்திருக்கமா? இவ்வளவு பனி பெய்யுது, பச்சை தண்ணி பிடிச்சிருந்தா உடம்புக்கு என்ன வருது? வா, வீட்டுக்கு போலாம். அண்ணே, குடம். குடத்தை நீ வீட்டுக்கு கொண்டு வந்துருமா? தப்பா சொல்லக்கூடாது. நான் உனக்கு மச்சான் முறை. ஆளாளுக்கு அண்ணன் நான் என்ன வருது? நீ வாம்மா. சின்னம்மா, அண்ணனும் தங்கச்சி ஒண்ணா வந்திருக்கோம். திருஷ்டி சுத்தி போடுங்க. என்ன சின்னம்மா அப்படி பாக்குறீங்க? 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா தானே. வாடா மகனே, அன்பா ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? வாப்பா. என்ன அவ்வளவுதானே? முதல் தடவை வந்திருக்கானே, வந்து சாப்பிட்டு போப்பான்னு சொல்லக்கூடாதா? இருப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மான்னா அம்மா தான். போலாமா? வா. இரு. சின்னம்மா, அண்ணங்கிற உரிமையும் அன்பும் எனக்கு உண்டு. என் கடமை நான் செய்யணும் இல்ல? நாளைக்கு ஊர்ல அண்ணங்கிற முறையில தங்கச்சிக்கு என்னடா பண்ணனு நாக்குல பல்ல போட்டு பேசக்கூடாது பாரு. அதனால ஒரு முடிவோட வந்திருக்கேன். உடனடியா என் தங்கச்சி கல்யாணம். மாப்பிள்ளைய பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள்ளை யார் தெரியுமில்ல? நம்ம பாலுதான். தம்பி, நீ இந்த பைத்தியக்காரனையா சொல்ற? ஐயோ பைத்தியமே, பைத்தியம்ங்கிறது தீராத நோய் இல்ல. நாளைக்கு நிச்சயதார்த்தம், கூடிய சீக்கிரம் கல்யாணம். என்ன தங்கச்சி, நல்லா சாப்பிடு. என்னமா, அப்புறம் வட்டுமா? பாலுவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அபிராமி அபிராமின்னு தூக்கத்துல கூட புலம்பிக்கிட்டு இருக்கான். சொத்து முக்கியம்ங்கிறது உனக்கு சொல்லி தெரியணும்னு இல்ல. நீ என்ன பிடிக்கல, அதே மாதிரிதான் நம்ம பொண்ணு மட்டும் அவனை புடிச்சிட்டான்னு வச்சுக்க, நம்ம தலையெழுத்தே மாறிடும். நேரம் நல்லா இருக்குடி. மூத்தவ கூட உன்னை ஒத்துக்கிட்டா. என் பையனே உன் பொண்ண தங்கச்சிங்கிறானே. சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எனக்கு நிம்மதி. விடிஞ்சா நிச்சயதார்த்தம். இந்தா இதுல பட்டு புடவருக்கு கட்டிக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லு. காலையில வந்து நானே கூட்டிட்டு போறேன். வரட்டா? வரட்டா? எங்க? என்ன கல்யாணி? எனக்கு ஒரு சந்தேகம்.
என் பொண்ணுக்கு நீங்க அப்பாவா இல்ல மாமாவா? ஏய், உனக்கு அவ்வளவு வாய் கொடுப்பா. ஏண்டி, அன்னைக்குலாம் உனக்கு ஏண்டி, என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? அண்ணே, கூத்தாடி நாயே, விடியற வரைக்கும் உனக்கு என்னடி கேடு? சரியா ராத்திரி 9 மணிக்கு வருவேன், உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு போவேன். நீ என்ன செய்வேன்னு பாத்துறேன்டி, பாத்துறேன். ஏய், கொன்னுடுவேடி, கொன்னு. ஆனங்கட்டு. அபிராமி, உங்க அப்பா உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக பை கொடுத்தான். இது நீ வாழ்க்கையை தொடங்கிறதுக்காக இந்த தாய் கொடுக்கிற சீதனம். அம்மா, உன் மனசெல்லாம் அந்த அகரமுத்து தம்பி தான் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நாடகக்கார தம்பியாச்சேன்னு முதல்ல யோசனை பண்ண. அந்த தம்பி நல்ல தம்பிதான். எந்த ஒரு தாயும் தன் பொண்ணோட கண்ணறிஞ்ச கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவா. என்னடா கண் காணாத இடத்துக்கு போன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? பொண்ணுக்கு புருஷ அமையறது விதி. எனக்கு தான் அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. இருந்தும் இவ்வளவு காலம் இந்த நரகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். என்னைக்கு அது உனக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சோ அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு நல்லது இல்லம்மா. உன்னை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்? என்ன அடிச்சு கொன்னுடுவாங்களோன்னு பயப்படுறியா? நான் என்னைக்கோ செத்துட்டேம்மா. மரத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவளுக்கு சாவு ஒண்ணு பெருசு இல்லம்மா. நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. நீ சீக்கிரம் போமா. என்னம்மா பாக்குற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாடகம் கிடையாதுமா, தெரியாதா உனக்கு? அந்த பொட்டி வாசிக்கிறவர் இல்லையா? யாரு? தம்பி அகரமுத்துவா? வர்ற நேரம்டா. அநேகமா இந்நேரம் அம்மன் கோயில் வழியா வந்துகிட்டு இருப்பாரு. அம்மா, ஆமா இந்த பொண்ணியா இப்படி ஓடுறா? ஆமா, ராத்திரி நேரத்துல யார் துணையும் இல்லாம தனியா இங்க வந்த? துணைன்னு ஒன்ன நம்பி தாயா நான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? பிடிஞ்சா அந்த பைத்தியத்தோட எனக்கு நிச்சயதார்த்தம். என்னதான் நீ காரணம் சொன்னாலும் சரி, இந்த நேரத்துல நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது ரொம்ப தப்பு. எங்க அம்மாவே மனப்பூர்வமா அனுப்பித்தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ எனக்கு சொந்தம் நம்பித்தான் நான் பழகினேன். உன் மனசும் அப்படித்தான் இருக்குங்கிற நம்பிக்கையில தாயா நான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. நல்லா யோசிச்சு பாரு. நீ என்ன பலமுறை சிண்டி பார்த்திருக்கிற. அதுக்கு பதில் சொல்ற வகையில தான் நான் உன்கிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். காதலுங்கிற கண்ணோட்டத்துல நான் என்னைக்காவது உன்கிட்ட பழகிருக்கேனா? ஆனா நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்கேன். அபிராமி, நான் சொல்றேன். நான் ஒரு தீர்க்கமான முடிவோட தான் வந்திருக்கேன். நான் மனசார நேசிச்ச உங்களோட மனப்பூர்வமா தாலி கட்டிக்கிட்டு வாழணும், இல்ல சாகணும். அபிராமி, நீ அவசரப்பட்டுட்ட. நீ எடுத்த முடிவை நான் எடுக்க முடியாதுமா. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டேன். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? இல்ல என்ன பிடிக்கலங்கிறதுனால தட்டி கழிக்கணும்னு நினைச்சு பொய் சொல்றீங்களா? அபிராமி, என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன். வெள்ளிக்கிழமை நான் எங்கேயே போறதா நீ கேள்விப்பட்டிருப்ப. அது எங்க தெரியுமா? அம்மா வணக்கமுங்க. வாங்க 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 கணக்கு பிள்ளையா. 9 மணிக்கு ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. அதிகாலம் 3 மணில இருந்து வண்டி கட்டி வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். வாங்க, பிரயாணம்லாம் சௌக்கியமா இருந்ததா? நல்லா இருந்தது. வாங்கம்மா, பார்த்து வாங்க. நம்ம பெருமாள்புரம் பரம்பரையிலேயே பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்த முதல் பொண்ணு நீங்க தான்மா. இல்ல பெட்டி எடுத்து வண்டியில வைங்கடா. கணக்கு பிள்ளையா, வீட்டுல எல்லாம் சுகமா உங்க இருக்காங்களா? புண்ணியத்திலையும் ஐயா புண்ணியத்திலையும் வண்டி சுகமாத்தாமா ஓடிட்டு இருக்கு.
பார்த்து உட்காருங்கம்மா. வண்டிய ஓட்டியா அவருடைய மயன் அந்த ஆளு இருந்த வரைக்கும் கோயில்ல பாடிக்கிட்டு இருந்தான். அந்த ஆளுக்கு தொண்டையில ஏதோ வியாதி வந்துருச்சு. பட்டணத்துல அதுக்கு பெரிய பேரெல்லாம் சொல்லிட்டாங்க. வைத்திய செலவுக்கு வழி இல்லாம அவங்க அப்ப மண்டைய போட்டுட்டான். அவன் விட்டுட்டு போன சொத்து இந்த ஹார்மோனிய போட்டியும் இந்த குரலும் தான். இத வச்சுக்கிட்டு கோயில் உண்டகட்டிக்காக இப்ப இவன் பாடிட்டு திரியறான். கணக்கு பிள்ளை இந்த வந்துட்டமா. ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டீங்க? உள்ள வந்து காபி சாப்பிட்டு போலாமே. சொல்லுங்க கணக்கு பிள்ளை. என்ன காப்பியா? காம்பவுண்ட தாண்டனா உங்க அப்பா காலை எடுத்துருவாருமா. போங்கடா, இதுக்கு மேல பொட்டியே நான் தான். கொண்டாங்க. கணக்கு பிள்ளை கால செருப்பு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. அது வந்துமா, இந்த காம்பவுண்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. பெருமாள்புரம் பரம்பரையாச்சே. உங்க பரம்பரை மட்டும்தான் உள்ள வரலாம், வெளியே போகலாம். என்ன மாதிரி கணக்குகள் முன்னாலேயும் எடுபடிகள் பின்னாலேயும் வந்து போகலாம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை. கணக்கு பிள்ளை காலம் மாறி போச்சு. ஆனா இந்த கிராமம் மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா பெருமாள்புரங்கிறதே எங்க தாத்தா, அதாவது உங்க கொள்ளு தாத்தாவோட பேரு. அவனுக்கு ஊருக்குள்ளதான் நிலம் இருக்கும். ஆனா நம்ம நிலத்துக்குள்ளதான் இந்த ஊரே இருக்கு. எங்க தாத்தா காலத்துல ஊருக்குள்ள எவனுமே சட்டம் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டமே உண்டு. எங்க அப்பா காலத்துல சட்டம் போட்டுக்கலாம், ஆனா இந்த தெருவுக்குள்ள எவனுமே நடமாடக்கூடாது. நான் தான் போனா போது தெருவுக்குள்ள நடமாடிக்கிங்கன்னு சுதந்திரம் கொடுத்துட்டேன். ஆனா செருப்பு மட்டும் எவனும் போடக்கூடாது. நம்ம பரம்பரை இருக்கிற வரைக்கும் இந்த கிராமம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். அழைச்சு போய் வந்திருக்கிற, போய் குளிச்சுட்டு வாமா, சாப்பிடலாம். ஐயா, களத்து மேட்ல இருந்த நெல்லு மூட்டைய கருப்பன் திருடிட்டு போயிட்டாயா? பெருமாள்புரம் கோட்டை வீட்டுக்குள்ள ஒருத்தன் கைய வச்சா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் ஒருத்தன் திருடி இருக்கிறானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? கணக்கு ஐயா, வழக்கம் போல கதையை முடிச்சிரு. அப்பா என்னப்பா? அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ போமா. என் பொண்ணோட உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது. கேசரி அங்க வைமா. பட்டணத்துக்கு படிக்க போய் நீ ரொம்ப இழைச்சு போயிட்டமா. நல்லா சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா. கேசரினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐயா, ஐயா, தப்பு நடந்து போச்சுங்க. தப்பு நடந்து போச்சு. என்னையா சொல்ற? கருப்பன் களத்து மேட்ல நெல்லு முட்டையை திருடலைங்க. யாரோ தவறா சொல்லியிருக்காங்க. அவன் கூலியத்தான் எடுத்துட்டு போயிருக்கான். ஓ, அப்படியா? விஷயம் தெரியாம அவனை அடிச்சு கொல்ல சொல்லி ஆள் அனுப்பி இருக்கோம். அத தடுத்து நிறுத்திடலாங்களா? தடுத்து நிறுத்த போறியா? ஆமாங்க, அவன் பேர்ல தப்பு இல்லீங்களே. அவன் தப்பே செய்யலனா கூட நான் சொன்ன சொல் தவறக்கூடாது. அவன் உயிரை விட நான் சொன்ன வார்த்தை தான் எனக்கு முக்கியம். போய் அவனை தீர்த்துரு. போ. சரிங்க ஐயா. நீ சாப்பிடுமா. என்னப்பா இது? தப்பே செய்யாத ஒருத்தனை சாகடிக்க சொல்றீங்களே. இதுதான் இதுதான் இந்த பெருமாள்புரம் கோட்டை வீட்டோட பெருமை. இங்க வார்த்தை தான் முக்கியம். இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, அதை புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ சாப்பிடுமா. எனக்கு பசிக்கலப்பா. அம்மா, சின்னம்மா, சின்னம்மா. அந்த பாட்டு கோவில்ல இருக்கிற அகரமுத்தம் பாடுற பாட்டு தானே? அதை கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட பாட்டு மாதிரியே இருக்கு. அதை எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எல்லா உணர்வுகளையும் இழந்துடுறேன். என்னையே மறந்துடுறேன். நான் அவரை பார்க்கணும், அவரோட பேசணும். என்னம்மா இது? நட்டனோட ராத்திரியில இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் இப்பவே அவரை பார்க்கணும். கோயிலுக்கு போகணும். நீ வாமா.
நான் சொல்றத கேளுமா. காலையில அப்பா கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போலாமா? இப்ப போய் படுமா. சொல்லியா? ஐயா நாளை கழிச்சு ஜமாபந்தி கொடுதுங்க. அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு கணக்கு வழக்க ஒழுங்கா முடிச்சிட்டு வா. ஆமா, என்ன விஷயம்? சின்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க, அதான். அப்படியா? என்கிட்ட சொல்லலையே. அப்பா காலையில நீங்க கொஞ்சம் வேலையா இருந்தீங்கப்பா, அதான் போகும்போது சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லையே. சொல்லி விட்டா சாயந்தரம் சாமி நம்ம வீட்டு வாசலுக்கு வருது. சாமியை வீட்டுக்கு வர வைக்கிறதா? அம்மாடி, இந்த வீடும் எங்க தாத்தா கட்டணத்தான், அந்த கோயிலும் எங்க தாத்தா கட்டணத்தான். சாமி அங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் வரலாம். கணக்கு. ஐயா பூசாரியா பார்த்து பாப்பா சாமி கும்பிட ஏற்பாடு பண்ணிடுறேன். பாப்பாவுக்கு இல்லாத சாமியா? அப்பா இது தப்பு இல்லையா? அம்மாடி, அது நம்ம பரம்பரை வழக்கமா. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. நீ உள்ள போமா. என்னதான் அதிகாரமும் பரம்பரை கௌரவம் இருந்தாலும் நாமெல்லாம் மனுஷனுக்கு தான். இதெல்லாம் தெய்வ குத்தம். இதை என்கிட்ட சொல்லிட்டீங்க, அங்க சொல்ல முடியுமா? ஐயா உங்ககிட்ட சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். சாயந்தரம் சாமி ஊர்வலம் வந்தே ஆகணும். தப்பு என் பேர்ல இல்ல, எய்தவன் அங்க இருக்கா. நான் அம்புதான். அத்தா என்ன மன்னிச்சிடு, தாயே என்ன மன்னிச்சிடுமா. சாந்தி, என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, நிலப்படி தடிக்கிடுச்சு. எதுலயுமே பதட்டப்படுற வயசு, கொஞ்சம் நிதானம் தேவைமா. போம்மா, போய் சாமி கும்பிட்டு வா. போ. அம்மா, கண்ணை தொட்டு ஒத்திக்கம்மா. தட்டுல இருக்கிற வரைக்கும் தான் இது தீபம். இடம் மாதிரி பத்திக்குச்சுன்னா இது நெருப்பு. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா. சாந்தி, சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியே, கும்பிட்டியாமா? மனசார கும்பிட்டேன்ப்பா. ராத்திரி நேரத்துல ஏன் தனியா வந்தீங்க? என்ன கூட்டிட்டு வந்ததே உங்க பாட்டுதான். என்ன சொல்றீங்க? ஊருக்குள்ள நுழைஞ்சப்போ முதல்ல உங்க குரலை கேட்டேன். அதுல நான் என்னையே மறந்துட்டேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் தூங்கி பல நாள் ஆச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா வந்து பேசுறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய ஆபத்தாயிரும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. இப்ப நான் போறேன். ஆனா இதே மாதிரி நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும், அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வரேன். யாரு? அகரமுத்தனா? பண்ணையார் விட்டு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல, அது வந்து இல்லையா? என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதே. எங்கேயோ கோளார். என் கண்ணாடியில தான் மாத்திறேன். கண்ணாடியை தான் வரட்டுமா? சரசு, இத கோயில இருக்கிற அகரமுத்தம் கிட்ட கொடுத்துட்டு வா. அம்மா, இது நீ நினைக்கிற மாதிரி கடிதம் இல்ல, போய் கொடுத்துட்டு வா. எதுவா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? ஏன் எல்லாரும் அப்பாவை நினைச்சு பயந்து சாவறீங்க?
அவர் கோயில்ல இருக்க சாமிக்கே பயப்படுறது இல்ல. அவர் பெத்த பொண்ணு, நான் மட்டும் அவருக்கு பயப்படுவேனா என்ன? நான் தப்பு பண்ணல, தைரியமா போய் கொடுத்துட்டு வா. ம். அம்மா தாயே எல்லாரையும் காப்பாத்துமா. என்னங்க இது சினிமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இன்று இரவும் உங்கள் பாடலுக்காக காத்திருப்பேன். பாடுங்கள். நேத்து ராத்திரி என் பொண்ணு அவங்கிட்ட பேசிட்டு இருந்தத பாத்தியே, ஏண்டா என்கிட்ட சொல்லல? ஆனா அது உங்க பொண்ணுதானாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. எதையும் தெளிவா தெரிஞ்சுக்காம சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் பேசாம இருந்தேன். இன்னைக்கு கோயில்ல உங்க பொண்ணு எழுதின துண்டுச்சீட்ட நம்ம வேலைக்காரி அகராமுத்தங்கிட்ட கொடுத்தத நானே நேரடியாவே பார்த்தேன் ஐயா. தப்பு பண்ணிட்டேடா. அவன் அங்கேயே வெட்டி போட்டுட்டு அப்புறமா வந்து என்கிட்ட செய்தியை சொல்லி இருக்கணும். கோயில்ல கொடுக்கிற பிச்சையை வாங்கி சாப்பிடுற ஒரு வெறும் பையன் என் பொண்ணுகிட்ட பேசிட்டானடா. அவன் மேல ஏற்பட்ட ஆசையினால என் பொண்ணு இந்த வீட்டு வாசப்படியை தாண்டனான்னு தெரிஞ்சா இந்த பெருமாள்புரம் பூபதி ராஜாவோட பெருமை, கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே காத்தோட போயிருமடா. கணக்கு ஐயா, அகரமுத்த இருக்கிற இடத்துல நாளைக்கு அவன் சமாதி இருக்கணும். சரிங்க ஐயா. ஐயோ ஐயோ, முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, அட பாவிங்களா, அவசரப்பட்டு வெட்டிட்டீங்களேடா. அகரமுத்து நீங்க சொன்னதால நாங்க வெட்டணும். ஐயோ, கோட்டபுரத்து வீட்டு பொண்ணு அநியாயமா வெட்டி கொண்டுட்டு ஓடுறாங்களே, பிடிடா அவனை. கொஞ்சம் இருங்க, அவங்கள ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவங்கள வெட்ட சொல்லி அனுப்பி வச்சதே எங்க அப்பாதான். அகரமுத்தனை கொலை பண்ண சொல்லி எங்க அப்பா ஆள் அனுப்பினாரு. ஒரு பாவம் அறியாத அவரு அநியாயமா சாக கூடாதுன்னு அவர் இடத்துல வந்து நான் படுத்துக்கிட்டேன். சாந்தி, சாந்தி, நான் உங்க பாட்டை நேசிச்சேன். அதுக்காக உங்களோட பழகணும்னு ஆசைப்பட்டேன். கணக்கு பிள்ளை மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா எங்க நான் படி தாண்டிடுவேணும்னு பயந்து உங்களை கொலை பண்ண சொல்லிட்டாரு. ஆசைப்பட்டது நான் தான். அதனால தண்டனைய நானே ஏத்துக்கிட்டேன். முதல்ல வண்டி கடுங்க, ஆபீஸ் கொண்டு போலாம். வேண்டாங்க, உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நான் செத்துட்டா என் பணத்தை இவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்க பாட்டு எங்கெல்லாம் கேக்குதோ என் ஆத்மா அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க பாடணும் எனக்காக. உங்க பாட்டு இந்த ஊரெல்லாம் ஒலிக்க. சாந்தி, ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா, ஐயோ சாந்தி, ஐயோ ஐயோ, மகளே சாந்தி, அநியாயமா உன்னை நான் கொண்டுட்டேனே. உன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேம்மா. சாந்தி, நிறுத்தியா? ஒரு பாவம் அறியாத உன் பொண்ணு வாழ்க்கைய நீ ஏன் அநியாயம் அழிச்சிட்டியே? அவ விரும்பினது என்ன இல்ல, என் பாட்டத்தான். ஒரு சாதாரண ஓதுவார் பையன் கூட உன் பொண்ணு ஓடி போயிட்டா உன் அந்தஸ்தும் கௌரவமும் போயிடுமே தானே நீ இப்படி ஒரு பழிபாத்து செஞ்சிருக்க. உன் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு தகுதியான ஆளா பார்த்து இப்ப இவளுக்கு தலையிட்டு சொல்லு. என்னைக்கு இவ என் பாட்டுக்காக உயிரை விட்டாலோ,
இனிமே இவ அமங்கலியா போக கூடாது. இப்ப நான் உன் பொண்ணுக்கு தாலி கட்ட போறேன். உன்னால என்ன செய்ய முடியும்? என் பொண்ணு படி தாண்டி வந்ததுக்கு காரணமே நீ தாண்டா. அவ பொணத்துக்கு நீ தாலி கட்டினாலும் என் பொண்ணு நீ தொட்டுட்ட. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெட்டி கொல்லாம நான் விட மாட்டேன்டா. அகரமுத்தா, உன் சாவு என் கையில தான், என் கையில தான்டா. பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து தப்பா போச்சு. வாங்கடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போவோம். விடுங்கடா, விடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ சமாதியை பார்த்தா தான் என் மனசுக்கு நிம்மதி. அதனாலதான் வெள்ளிக்கிழமை தோறும் நான் இங்க போயிட்டு வரேன். ஒரு சாதாரண மனுஷன் பண்ண முடியாத காரியத்தை பண்ணி நீங்க இப்ப என் கண்ணு முன்னால சாமியா நிக்கிறீங்க. உங்க பாட்டை நேசிச்ச ஒருத்திக்காக உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ண தயாரான நீங்க உங்களையே நேசிக்கிற எனக்கு என் வாழ்க்கையை கொடுக்க கூடாது. என்னை ஏத்துக்கங்க. அபிராமி, இந்த நேரத்துல இவங்கிட்ட என்னடி பேச்சு? வீட்டை தாண்டி வருவியா? வீட்டை தாண்டி வருவியா? வயசு பொண்ணு அடிக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல? என் பொண்ணு அடிப்பேன், அதை கேட்க நீ யாரா? நான் அவளோட அண்ணன்டா. அவளை அடிப்பேன், கொல்லுவேன். அதை கேட்க நீ யார? ஒரு கூத்தாடி பையன் இவ்வளவு பேசுறான்னா இதுக்கெல்லாம் நீ தானடி காரணம். பாப்பா, இது வீட்டுல வச்சுக்கலாம்.